மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்காக சென்னை பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் நம்மளோட பெரிய பெரிய தினம் சரியில்லாம் அப்படி இருக்காங்கப்பா. நான் அதே சமயத்தில் ஊரில் சொல்லிட்டு வந்தேன், திருப்பி போகவும் முடியாது. சரி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், மியூசிக் இங்கே அசம்பிள் ஆகும், அங்கே நம்ம வேலை செய்யலாம் சாமி போயிட்டு. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஆகி அதில் வந்து ஒரு சில காரணங்களுக்காக நான் வந்து நடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நடிக்க ஆரம்பிச்சு இதுக்காக படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது நிறைய நியூ சிங்கர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கேன். இப்போ என்னால் வந்து நிறைய நியூ டேலண்டட் டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்திருக்கேன், நிறைய டெக்னீஷியன்ஸ் அறிமுகப்படுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறதுக்கு முக்கியமாக எனக்கு வந்து மனசில் நிம்மதி வேணும். நிம்மதி இருந்தால் எல்லா ஆண்மைகளுமே எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்குது. மனுஷனாக பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமை என்னன்னு பிடிக்கிறவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சி அது மனநிலையை கொடுத்து என்னுடைய மனைவி பார்த்து விஜயன். நான் இங்கே வந்து ரொம்ப பொறுப்பாக ரொம்ப நல்ல மாதிரி சீனாக பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வீட்டில் நான் அப்படி கிடையாது. என்ன நான் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர். ஆக்சுவலாக என்ன வந்து ரொம்ப அனுசரித்து போய் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு வீட்டில் உள்ள பிள்ளைங்களையும் பார்த்துட்டு குடும்பத்தையே நடத்திட்டு ரொம்ப அதே மாதிரி அவங்க சிஸ்டர் சாண்ட்ரா ஜான்சன், அவங்க இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக முன்னேறி கவனிச்சுட்டாங்க. ஒரு நைட்டு ஒரு 2 மணி ஆனாலும் சரி 4 மணி ஆனாலும் சரி ஸ்பாட்டில் வந்து செட்டி பண்ணுறது போடுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பெண்களே மறந்து வந்து ரொம்ப இதான சூழ்நிலைகள் செட்டில்மெண்ட் நிறைய விஷயங்களே வந்து முன்னிட்டு இந்த ப்ரொடக்ஷன் நல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோட கூட பிறக்காத அண்ணன்னு சொல்லலாம், ஜனான்னு சொல்லிட்டு என் கூட 20 வருஷமா வேலை செய்கிறாரு. நானும் அவரும் ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சோம். நான் அவர் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் சவுண்ட் இன்ஜினியர். 2 பேரும் ஒரு 20 வருஷமா சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என் கம்பெனியோட பில்லர் வந்து ஜனா. என்னோட தம்பி குமார்னு ஒருத்தர் விஷயம் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுங்க. தேங்க்யூ குமார். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முக்கியமான 2 நண்பர்கள் வந்து சரவணன் சார் அண்ட் சுரேஷ் சார். ஒரு 2 பேருக்கும் ₹5 கேட்டு பார்த்தா தான் அந்த உலகம் எப்படி இருக்குது, நம்ம எந்த நிலைமைக்கு கூட தெரியும், காசுனா எவ்வளோ கஷ்டம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை நம்பி இந்த படத்தில் வந்து பணம் முதலீடு பண்ணேன். எனக்கு உண்மையிலேயே பணம் ஓடல, எனக்கு பேசுறது கிடைக்காதான் தாண்டி உங்களை எப்படி காப்பாற்ற போகிறேன், நீங்கள் கூட காசு எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்றதான் ரொம்ப உண்மையிலேயே பயந்து ஒவ்வொரு செகண்டில் நான் கவலைப்பட்டு தான் சார். ஆக்சுவலாக உங்களுக்கு காட்டாமல் இருக்கிறது கூட அந்த படம் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேட்கலாம் காமிச்சிருந்தோம் பார்த்தோம் சந்தோஷம் பண்ணணுன்றதுக்காக தான் நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் 2 பேருமே உங்களோட குணம் எனக்கு தெரியும், ஹார்ட் ஒர்க்கிங். அதே மாதிரி ரொம்ப சின்ன வயசு ஜீவனுக்கு இந்த சின்ன வயசுல வந்து எவ்வளோ நீங்கள் விஷயம் அச்சீவ் பண்ணுறதுக்காக குறிப்பாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ டிசிப்ளின் நீங்கள் ஒரு 2 பேரும் வெளியே நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ஆள் எடுத்துருக்கேன். அதனால் ரொம்ப சந்தோஷம் சார் ஒவ்வொரு சினிமா ஒர்க் பண்ணது. அப்புறம் வந்து டைரக்டர் நிருபா சார் பற்றி சொன்னோம். இந்த ப்ராஜெக்ட் நான் கதை கேட்ட உடனே ரொம்ப நம்பினது வந்து அவரோட கேரக்டர் தான். ஆக்சுவலாக அந்த கதையை எனக்கு சொல்லும்போது ரொம்ப நர்வஸாக பயந்து இதுதான் எனக்கு லைஃப், எப்படியாவது பெஸ்ட்டாக பண்ணணும், எப்படியாவது படத்தை வாங்கணுன்ற மாதிரி அந்த டென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த டென்ஷன் சின்சியரிட்டியாக ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கும்போது அந்த படம் அந்த உழைப்பை எனக்கு காப்பாற்றணும்னு நம்பி உங்களோட படத்தையும் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிச்சேன் சார். அதை இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நான் இந்த மாதிரி அந்த பார்த்த உடனே அவங்க போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மைக் ஒரு பேர் கொண்டு நான் சொன்னால் திருப்பி போட்டுருப்பேன் அவங்களுக்கு. அதை நான் முதலே வழிகாட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வரவே மாலை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு படத்தில் பல இன்டர்வியூஸில் சொல்கிறேன், நான் இப்பவும் திருப்பி தைரியமாக சொல்கிறேன், ஒரு படத்தில் வந்து நடிக்கிறவங்களுக்கு தான் வலு கிடையாது, டைரக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்ட்ரு பண்ணிப்போம். அவ்வளோ கஷ்டம் டைரக்ஷன். காஸ்டியூம்லேருந்து ஆரம்பிச்சு கேமராலேருந்து ஆரம்பிச்சு எடிட்டிங் மியூசிக் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி அசம்பிள் ஆகி பல விஷயங்களுக்கு திட்டங்களுக்கு பொறுப்பாகி தூக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் ரொம்ப குறைவான இடத்துல இருக்காங்க முதல் படத்தில் அட்லீஸ்ட். லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த படத்தில் எனக்கு எந்த விதமான குறையுமே இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். ஒரு ஒட்டுமொத்த பெருமை உங்களுக்கு சேவை சார். ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய படங்கள் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய டேரக்டர் அப்படின்னு கேட்டேன். கேமராமேன் கணேஷ் சார். நான் வந்து காலையில் ஷூட்டிங் 9 மணிக்கு போயிருந்தேன். அவங்களும் 6 மணிக்கு போய் லேட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 hours
டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப யோசிச்சிருக்கீங்க. அந்த டபுள் காஸ்டிங் போகும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப நன்றி. அக்ஷா நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக பண்ணிருக்கீங்க. ரொம்ப பப்ளிக்காக எனக்கு என்னென்ன பாட்டு இருக்கு, இந்த பாட்டு அழகாக இருக்கு, நான் கேரக்டர் என்ன அப்படின்னா இதை பற்றி இது வரைக்குமே எதுவுமே கேட்காம ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அக்ஷா பண்ணாங்க. நான் பண்ணி க்ளோஸில் நடிச்சு பார்த்து அசத்த ஒரு முக்கியமான கேரக்டர் ஆக்ட்ரஸ் ஆகும் அக்ஷா. அப்புறம் அந்த படத்தில் கூட ஒர்க் பண்ண அருள்தாஸ் சார், மாவி சார், சாமிநாதன் சார், மாணவர் சார், எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. பி சிவகுமார் சார், ஏமன் பாபு சார் மற்றும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டேன். நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன், அதை 100% நான் செய்யறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணுறேன், செய்வேன்னு நம்புறேன். என்னன்னா ஃபியூச்சரில் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து படத்தை தயாரிச்சு அது நல்லா வரலன்னு சொன்னால் நிரம்பாத படத்தை வந்து மார்க்கெட் கொண்டு வரலாம் அப்படின்னு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எரிச்சு போடுற அளவுக்கு நான் ஒரு பாலிசி அதாவது நான் சம்பாதிக்கணுன்றதுக்காக நான் ரூட் ப்ரொடக்ஷன் பண்ண தயாராக இல்லை, அப்படிக்காக இல்லை. நல்ல படம் இல்லாம ஒரு மெடிசன் வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லும்போது மார்க்கெட் கொண்டு வர மாட்டாங்க. அது மாதிரி நல்லா இல்லாத படத்தை கொண்டு வந்து யாரையும் நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது ஒரு பிரின்சிபலாக வச்சுருக்கேன். நாளைக்கு இந்த கிளிப்பிங்க ஒன்று டிவியை போட்டு பேரலாம் வந்து ஓடாத படத்தை கம்பேர் பண்ணி கமெண்ட் வரலாம், எனக்கு தெரியாது. பட் என் மனசரிஞ்சு நான் வந்து கண்டிப்பாக நல்ல படத்தில் மட்டுமே நான் சொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணேன். நான் பண்ற ஒவ்வொரு படத்துலையுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நியூ டைரக்டர்ஸ், நியூ டேலண்ட்ஸ், நியூ ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஏதாவது இந்த விஷயங்கள்ல நான் போகலாம். முக்கியமாக வந்து என் படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னோட கோ டைரக்டர் மிஸ்டர் மோகன் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். விட்டு போன ஏதாவது ஆட்கள் இந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா தப்பாச்சுக்காருங்க, மாதிரி நினச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் என்னோட அடுத்த படத்தில் மிஸ் பண்ணுறேன் சார். ப்ரெஸ் அமைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அவங்க ப்ரெஸ் மிஸ் பண்ணிட்டேன்றாங்க, அவங்களுக்கு தான் கேக் கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் சார். இந்த படத்தில் நடிச்சதை கேள்வி பார்த்தீங்களா சார்? முதல்ல வந்து ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆக்சுவலா. அப்புறம் வந்து நான் படத்தில் ஏதோ தப்பிச்சிட்டாரு அவரே மாதிரி பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாருனாங்க. இந்த படத்துல தான் முதல்ல நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். கேள்வி ஏதாவது தான் நீங்கள் அடுத்த வருஷம் சார் கண்டிப்பாக. இது வந்து பார்க்க வேண்டு பார்க்க போகிறது நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசமான புதுமையான விஷயம் யாருமே திருப்தி ஈஸிங்கிறது பேசவே இல்லை. சரி சார். நல்ல படங்கள் திருப்தி ஈஸி நீ ஓடிட்டு நல்ல படம் இருக்காது. ஒரு படம் நல்ல படமா இருந்தா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறேன். அது நானும் என்னுடைய குடும்பத்தாரும் பத்திரிகையாளரும் சரி. நான் பல முறை 2வது தடவை எங்கள் ஊரில் திருவான்மையூரில் தியாகராஜா ஒன்றால போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு தயாரிப்பாளருடைய புலம்பல் என்னன்னா நல்ல படம் எடுக்காம டிவிசிடி மேலே குற்றம் சொல்றாங்க. இது தப்புங்க, நிஜமாவே தப்பு. ஏன்னா நல்ல படங்களை பார்க்கறதுக்கு இன்னைக்கும் தியேட்டருக்கு வர்றாங்க. அதனால தான் பல படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. சலீமுக்கு எதிர்பார்ப்பு இல்லைங்கிறது எல்லாருடைய கருத்து. ஒரு நாள் நிச்சயமா வந்து பெரிய வரவேற்பு இருந்திருக்காரு. அந்த ஃபீட்பேக்கில் படங்கள் வந்து நல்லா ஓடுது. இன்றைக்கு வந்து பலமுறை பட்டியாள சந்திப்பில் இதுக்கு முன்னால் ஒரு வீட்டில் கூட நான் கேட்டேன், போய் சொல்லாரு திருட்டி சிடினா கூட அது ஒரு முன்னோட்டம் தான்.
அதாவது நான் எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ளாட்டில் உள்ளவங்கலாம் எபிசிடி பார்க்குறாங்க. பார்த்த உடனே குடும்பத்தோட இந்த படம் தேட்டரில் போய் பார்ப்போம். மனசாட்சியோட தேட்டருக்கு வர்றாங்க. அதான் உண்மை. இன்றைக்கு சலீம் படம் ஓடுதுன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான காரணம் பந்தர் ஸ்ட்ரீட்டில், அதாவது அவங்க சொன்னது ஓரளவுக்கு உண்மை. அதாவது ஒரு தீவிரவாதிகள், அதாவது ஒரு சினிமாவில் ஒரு டயலாகே வந்துச்சு, தீவிரவாதிகள் முஸ்லீம்கள், எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகள் இல்லை. இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்காரு. இந்த சமுதாயத்து மேலே, போலீஸ்காரங்க மேலே, எல்லார் மேலேயும் உள்ள கோபத்தை நியாயமாக காமிச்சனால தான் அந்த ஒவ்வொரு படம் பார்க்கறவங்களுக்கு அந்த கோபம் இருக்குங்கிறவங்க படம் வச்சுட்டு படம் வேற ஒரு காரணம் இல்லை. அதை ரொம்ப தெளிவாக காட்டியிருந்தாரு. இது நிச்சயமாக என்னுடைய கருத்து அல்ல, அவங்க கருத்தை அவங்க சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு ஏன் மூலமா சொல்ல வச்சாங்க. அதான் ஏன்னா எல்லா ஃபங்க்ஷன்லையுமே இந்த அரசியல்வாதி கல்யாணத்துக்கு வந்தோம்னா, ஏன்னா நம்ம மனோதர் யாருன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு ஒரு எம்எல்ஏட மகன், அவரும் தெரிஞ்சு பேசிட்டார். ஏன்னா பலர்களை பற்றி எனக்கு கொஞ்சம் 37 வருஷமா இதிலே போட்டிட்டுங்கள. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கல்யாண வீட்டில் போய் ஷாவை பற்றி பேசணும். இது சக்ஸஸ் மீட். நிச்சயமாக திருட்டி விசிடியை பற்றி பேசாது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உடனே கவர்மெண்ட் மேலே குறைச்சி விடுறது, கவர்மெண்ட் மேலே குறைச்சி விடுறதுன்னா அதையும் மீறி படம் ஓடிட்டு தான் இருக்கு. திருட்டி விசிடிங்கிறது ஒரு முன்னோட்டங்க, விட்டுருங்க. இந்த படம் நீங்க பார்த்துருக்கீங்க. பார்க்கும்போது ஒரு வசனம் ஒன்று வரும். சலீம்ன்றது ஒரு பேர் தான் சார். ஸ்கூல் இந்த பேர் வந்து பிடிக்கணும்னா நீங்கள் நான் விஜய் கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும், அந்த தேட்டரில் வந்து 100 பேர் நான் சொன்னால் அதில் 95 பேர் வந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க தான் கிளாஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம எல்லாரும் மனசுலையுமே இருந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் ஊடகங்களில் வந்து சில சமயம் அரசியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் வந்து தப்பாக சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் நோக்கம்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுக்கல. இது வந்து நானோட 2ஆம் பாகமாக எடுக்கலாம் அப்படின்றதுனால சலீம் ஒரு டிராவல் ஆகிட்டான். ஸோ கதைக்கு வந்து நேர்மையானவன் நல்லவன் அப்படின்னும் போது செகண்டாக 2வது பாகம் கடந்து போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இப்படி ஒரு டயலாக் தேவைப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சலீம்னு ஒருத்தர் மேலே ரோட்டில் கைது பண்ணி இப்படிதான் கேட்டுப்பான். ஸோ இது நடந்துக்க வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அந்த கதை வந்து அப்படி டிராவல்ஸ். அது ஒரு பெரிய மேட்டர் ஒன்று இருக்கு சார். அது என்ன இந்தியாவை எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்றது வந்து நான் அதான் ஒரு பெரிய மேட்டர் இருக்கு சார். எப்படி வந்து ஒரு தனி மனிதன் வந்து ஒரே நாள் இந்தியாவை காப்பாற்றுறேன் அந்த நாட்டை சொல்லிட்டு அவங்களுக்கு சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிடும். சஸ்பென்ஸாக இருக்கு. சைத்தான்ல வந்து நான் எப்படி செய்ய மாட்டேன். அதுல கான்செப்டே அதுதான். கூடி சீக்கிரம் சார். இது வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து எப்படி டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆயிடும். சைத்தான் வந்து மார்ச் ஏப்ரல் லீவ்ல பிளான் பண்ணுறேன். அந்த டைம்ல வந்து கரெக்டாக உங்களுக்கு முதல் காலம் அவங்களுக்கு கால் பண்ணி நான் ரெடி பண்ணேன். வேற ஏதாவது ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். Today we are very, very happy to share the success with the media because the media has been a huge part of our success. The media has been a huge reason for the success of Saleem. Thank you for giving such positive reviews. Thank you for creating such a positive buzz for Saleem. Also to the audience, thank you from the bottom of my heart for giving me such a warm welcome to the Bollywood. It's a dream come true. I entered the industry around 6 years ago, but it's only now that I've made my debut in Tamil, and I couldn't have got a better debut. Thank you, Vijay. It was a pleasure working with you. I mean, everyone can see how humble he is even after all this success. So it was a great pleasure, and please keep blessing us. Thank you to the entire team. You all have been wonderful, and it's a dream debut. Thank you so much, guys. இதெல்லாம் காரணம் விஜய் சார். இந்த படத்துல முதல்ல
ஒரு அவங்க வெயிட் பண்ணேன். கொஞ்ச நாள் ஒரு விஷயம் சொன்னேன், நல்லா இருக்கு பண்ணுவோம். அப்புறம் கைகளில் கேட்டுட்டு இதில் பிடிச்சதுனால பண்ணுவோம். இந்த திரையுலகுக்கு பண்ணுவோம் சொல்லி என்ன எம்ஏ நிர்மல்குமாரா இன்னைக்கு இப்போ முன்னாடி இருக்கிற தேங்க்ஸ். அப்புறம் என் தயார் பண்ணது சூரியன் நாகேஸ்வரி சார் இருக்கோம், சரவணன் சார் இருக்கோம், ஃபாத்திமா இருக்கோம். இந்த படம் இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக ஆகிறதுக்கு முழு உறுதுணையா கேட்டதெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய வெற்றியா உதவினாங்க. அவர்களுக்கு நன்றி சொல்றேன். அப்புறம் நான் எப்படி ஒரு புது அறிமுக இயக்குனராக இந்த படத்துல என்ன விஜய் சார் பேர் இருந்தாங்களோ அதோட கேமராமேன் கணேசன் தான் அவர்கள் கல்வி சார் அவரோட ஷோவில் பார்த்துட்டு இதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துங்க. நாங்கள் ரொம்ப கணேஷ் தேனை காலமாக சொல்றதுக்கு தேங்க்யூ. அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கேமராமேன் வந்துருக்கீங்கன்னா ஆர்ட் டைரக்டர், எடிட்டர்ஸ், டைலாக் ரைட்டர்ஸ், அதில் குறிப்பாக சொல்லணும்னா அவசன் சதீம், மோகன் ராஜ், தானி சிவகுமார், டைலாக் ரைட்டர்ஸ், இப்படி ஒவ்வொரு துறையும் இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர் என்ன போல புதுசு தான். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் ஏன் அதிகமாக இருக்கு. தைரியமாக சேர்ந்து பண்ணுவோம். போக்கு சார் இன்னைக்கு நான் 2 நாள் இருக்கோம். அப்புறம் இந்த படத்தில் தானே புதுசு சந்திரமௌலி சார் அவங்க பண்ணியிருந்தாரு. ஆனால் அவருக்கு இந்த கேரக்டர் மிகப்பெரிய பெருசு, தைரியமாக சொன்னாரு. மனோகர் சார் ஒரு இயக்குனர் வேலை வந்து எப்படின்னா பேசிட்டு சொன்னதான் செஞ்சாரு. இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய ஆதரவு. ஊடகத்துறையும் பத்திரிகை துறையும் நீங்களா இல்லைன்னா இவ்வளோ பெரிய பேச்சு நாங்கள் பார்த்து வரவேற்கும். நன்றி. தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சலீம்கிற சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் நீங்கள் தான். ஒவ்வொரு படத்துலையும் சந்திக்கிற வாய்ப்பு, இப்போ கரண்ட்டில் உங்களை அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நிர்மல்குமார் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் விஜயாண்டி சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் சின்ன கேரக்டர் தான் பண்ணுறேன். என்னோட இந்த ஆர்என்ஆர் மனோகர் சார் இன்ஸ்பெக்டராக நடித்தவங்களாம் கலக்கியிருக்காங்க. பொதுவாக விஜயாண்டி சார் படத்தில் யார் சின்ன கேரக்டர் நடித்தா கூட அவங்க தெரிவாங்க. நான் படம் பார்த்துட்டு நான் அதில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மாதிரி சலீமில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். மிகப்பெரிய சக்ஸஸ் படத்தில் நடிச்சிருக்கேங்கிற சந்தோஷம். இப்போ சந்தானத்து கூட தனியாகவோ காமெடி கேரக்டராகவே பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஒர்க்கர்ஸ், ஆமாம், பில்டிங் கட்டுற ஒர்க்கர்ஸு, ஆட்டோ ஓட்டுறவங்க, இவங்களாம் எங்கே பார்த்துருக்க போகிறோம். அவங்களாம் தலைவா சலீம் சூப்பர், சலீம் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டரையும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படத்தில் இருக்குங்கிற பெருமைப்படுறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வேணும். உங்களுடைய ஆதரவு தான் என்றைக்குமே என்ன மாதிரி கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒத்தாசையாக இருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இது அரசியல் மாநாட்டை சொல்ற மாதிரி இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, கூடிய கூட்டம். அது மாதிரி இது ஏற்படுத்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்த ஒரு படத்துல கதை நல்லா இருந்து, திரைக்கதை விறுவிறுப்பா இருந்து, வசனம் பிரமாதமா இருந்து, டைரக்ஷன் அற்புதமா இருந்து, போட்டோகிராஃபி சூப்பரா இருந்து, ஹீரோ அட்டகாசமா இருந்து, ஹீரோயின் அழகா இருந்து, எல்லாத்துக்கும் மேல பத்திரிகை மீடியாவும் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணா அந்த படம் மிகப்பெரிய சக்சஸ். அதனாலதான் இன்னைக்கு சலீம் மிகப்பெரிய சக்சஸ். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும், எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த விஜய் ஆண்டனி சாருக்கும் டைரக்டர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வெற்றி படத்துல நானும் ஒரு ஓரத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மாபெரும் வெற்றி படமாக்கிய உங்களுக்கு நன்றி. இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். விஜய் சாருக்கு, டேரக்டருக்கு, சரவணன் சாருக்கு, சூரியன் சாருக்கு எல்லாருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படம் தான் இவ்வளோ
ஒர்க்கே பண்ணல ஸ்கிரிப்ட் சொல்ல போனால். ஏன்னா அதில் ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து எனக்கு பயங்கர சேலஞ்சாக இருக்குது. சொல்ல போனால் அதால தான் வந்து எனக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள கேம் இருக்குது. நான் வேறு ஏதாவது படம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த அளவுக்கு நேம் கிடச்சிருக்குமான்னு தெரியல, மேபி சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கான ஒர்க் நான் பண்ணியிருக்கேன்னு தெரியுது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி மற்றும் மீடியா பீப்பிள் அனைவருக்கும் சலீம் சக்ஸஸ் மீட்டர் சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து இப்போ காலகட்டத்தில் வந்து படங்கள் வந்து பெருசாக போக மாட்டேங்குது. ரொம்ப ரேராக வந்து 8% தான் வந்து சக்ஸஸ் ரேட்டே இருக்கு. அந்த ரேஷியோவில் வந்து சலீம் பார்க்கும்போது வந்து ஒரு மேசிவ் வெயிட்டேஜே சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சலீம் சக்ஸஸ் மீட் அதாவது அகைன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதில் என்னன்னா ரியலாக வந்து இந்த சக்ஸஸ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா 240 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணோம். 240 தியேட்டர்ஸ்ன்றதே வந்து ஒரு பெரிய இதுதான். அந்த 240 தியேட்டர்ஸ்லையுமே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸே வந்து எல்லாருக்கும் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து எம்ஜி கவர் ஆயிருக்கு. எம்ஜி கவர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இப்போ படங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பெங்களூர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், டிகேவாகட்டும், திருச்சி, சேலம் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ எங்களுக்கு அதில் வந்து ஃபர்ஸ்ட் படம் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சராக வந்து கொடுத்தது வந்து விஜய் ஆண்டனி சாருக்கும், இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்ச சுரேஷ் சாருக்கும், ப்ளஸ் எங்களுக்குமே எங்களுடைய டீமுக்குமே நான் வந்து ரொம்ப ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொன்று இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து ஆக்சுவலாக ப்ரெஸ் மீடியா உங்கள் மாதிரி ஆளுங்க இல்லைன்னா எங்களால் இந்த சப்போர்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ இதை கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக தென் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் சொல்லி ஆகணும். இங்கே வந்து விஜய் ஆண்டனி சார் வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன் விஜய் ஆண்டனின்னா சார், விஜய் ஆண்டனியுடைய டெடிகேஷனுக்காக திரும்ப நிறைய இதில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அவருடைய வாழ்த்துக்கள், அவருக்கு வந்து இந்த டெடிகேஷனுக்காக வந்து இன்னும் வாழ்த்துக்கள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். வெற்றி வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்து வர இந்தியா பாகிஸ்தானும் சைத்தானும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சுப்ரோனிங் கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து வளர்ந்து நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் சினிமாவில் ஆக்சுவலாக. ஸோ அந்த பார்க்கையில் வந்து இவ்வளோ ஒரு 4 வருஷமா வந்து இருந்து இத்தனை படங்கள் வந்து கொடுத்து நின்றுருக்காங்க. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம். போன படம் வந்து அவர் வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தேன், அவர் ரிலீஸ் பண்ணாரு. இந்த படம் வந்து அவர் ப்ரொடியூசராக இருந்து நான் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன் சினிமாவில். ஸோ எல்லாமே நல்ல விதங்கள், நல்ல டீமா, நல்ல இதில் ஒருங்கிணைச்சு ஆக்சுவலாக அதுதான் ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. இன்னொன்று வந்து இதில் இன்னும் என் கூட வேலை செஞ்ச சிவா, ஆக்சுவலாக ப்ரெஸ் பார்த்து இது சாரி பப்ளிசிட்டி ஃபுல்லாக பார்த்த ப்ரெஸ் சிவா, ப்ளஸ் வந்து மற்ற டேரக்டர்ஸ் எல்லாமே நிர்மல் குமார் சார் ஆகட்டும், கேமராமேன் கணேஷ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக்கிறேன். இவங்க இன்னும் மென்மேலும் வளரணும். இந்த டீம் எல்லாருமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்ன்றது உங்களை சப்போர்ட்டும் கட்டாயம் வேணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நன்றி சொல்றதுக்காக வேற ஒன்றும் தான். ஒன்று நம்ம நினைச்ச படம் வெற்றி அடையணும், இல்லை வெற்றி அடைஞ்ச படத்தில் நல்லா இருக்கணும். இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணமான திரு விஜய் ஆண்டனி சார், அவங்க மிஸ்ஸஸ் சாரா மேடம், இந்த படத்தில் ஒரு சின்ன சின்ன செயல்களை கூட நல்லபடியாக என்னை வாங்கி ரசிகர்களுக்கு என்னை கொண்டு போய் ஒரு நடிகராக சேர்ந்த திரு நிர்மல் குமார் சார், என்ன சில நிறைய மொத்தத்திலேயே அழகாக காமிச்சார் கணேஷ் சந்திரா சார், கூட இருந்த மோகன் சார், வேலூர் சார், எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் மேக்ஸிமம் தேட்டருக்கு தனியாக தான் வந்து படம் பார்ப்பாங்க, ஜென்ஸ் தான் வருவாங்க. ஆனால் இந்த படத்தை அதனோட அண்ணாமலை படம் மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து போய் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க எனக்கு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இதே போல் எல்லா படத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு தரணும். இந்த படம் 100 நாள் ஓடி மீண்டும் 100 நாள் கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கணும். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் மீடியா மற்றும் பத்திரிகையாளர் நேரத்தும் பார்த்தேன். இது அதே காஸ்டியூம், அதே இது. ஆனால் நீ ஃப்ரெஷ்அப் பண்ணி புது காஸ்டியூம் தான் இது. ஏன்னா
மாதிரியான விழாக்கள் தான் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தது, அதுவும் என் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, எங்க படம் வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். 3 விஷயத்தை பத்தி நான் பேசணும். ஒண்ணு வந்து படத்தோட வெற்றியை பத்தி, 2வது விஷயம் விஜய் ஆண்டனி பத்தி, 3வது விஷயம் எங்களோட சினிமா துறையோட உரிமையை பத்தி. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை. ஒரு பத்திரிகையாளர்கள், மீடியா, நீங்க நான் எப்போதுமே சொல்லுவேன் இந்த வார்த்தையை, நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்டூடியன் எனக்கு ஒரு பெரிய பில்லர் நீங்க. படத்தோட வெற்றி உண்மையான வெற்றி, தரமான வெற்றி. சார் சொன்ன மாதிரி நான் சொன்ன பிசினஸ் மேனா இருக்கிறதுனால அவர் நான் நினைச்ச பாதி டைலாக் அவர் சொல்லிட்டாரு. படத்தை ஒரு 5 நாளே எம்ஜி கவர் ஆயிருக்குங்கிற போது அதோட சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடியூசரை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சந்தோஷப்படணும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே வந்து சார் என்ன சார் எம்ஜியில் வராது சார், இந்த படத்தை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு படம் 5 நாள்ல வந்து எம்ஜியை கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சலீம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் ரீதியா சரி, தமிழ்நாடு ஃபுல்லா, ஏன் வேர்ல்டு ஃபுல்லா, ஒரு இதுல ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் வந்து உண்மையான விஷயம். அது துபாயில இருந்து ஒரு இஸ்லாமியத்தை சேர்ந்தவர் படம் பார்த்து 10 வருஷம் ஆனது. 10 வருஷம் ஆச்சு அவருக்கு. அவங்க குடும்பத்தோட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சண்டே ஃபோன் பண்ணி, சுரேஷ் இந்த மாதிரி வந்து நான் போனேன். ஏன்னா எனக்கு இந்த ரியல் எஸ்டேட் நம்ம இதுலலாம் வந்து முஸ்லீம் சகோதரர்களோட ரொம்ப உறவு ஜாஸ்தி. ஸோ அவங்க ஃபோன் பண்ணி ஃபேமிலியோட 10 வருஷம் கழிச்சு பார்த்த முதல் திரைப்படம். அது மட்டும் இல்ல, எங்க அதாவது அவங்க ஊரு ஜமாத்துங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஜமாத்துல சொன்ன முதல் திரைப்படம் இதுதான். போய் படம் பாருங்க. நம்ம முஸ்லீமை வச்சு ஒரு ஹீரோவா ஒரு கதைக்காரந்த, அதாவது வந்து அவங்கள நல்லவனா காமிச்சு எடுக்கப்பட்ட படம் இது அப்படின்னு. அதுக்காக மிச்சவங்கள நல்லவனா காட்டணுங்கிறது எல்லாம் எடுக்கிறாங்க. பட் நாங்க வந்து அதை மீன் பண்ணி பண்ணல. பட் கதையிலேயே அது இருந்தனால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால ஒண்ணு செய்யப்பட்டுச்சுன்னா உண்மையிலேயே நாங்க சந்தோஷப்படுறோம். அதுக்கு மேல டெல்லியில நடந்த ஒரு ரேப் கேஸ், அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு அம்மா போன் பண்ணி, சார் இந்த மாதிரி படம் நீங்க எடுங்க, இந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து அவர் 4 பேரை வந்து மர்டர் பண்ற மாதிரி இந்த காலத்து சூழ்நிலைக்கும் கலாச்சாரத்துக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு பயம் இருக்கும். நேத்து கூட பேப்பர்ல இந்த மாதிரி ரேப் ஆயிடுச்சு இப்படி இப்படின்னு. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் சினிமாவில் நாங்க சொல்லும் போது அதுக்கு நாங்களும் உறுதுணையா இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். சொசைட்டிக்கு சோசியல் காசு. அடுத்து வந்து விஜய் ஆண்டனி. இன்னைக்கு நிலைமைக்கு அவர் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆயிட்டார். வாழ்த்துக்கள் சார். ஏன் கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ஒரு ஹீரோ தாங்க கிடைக்கும். உண்மையிலேயே சொல்றேன், ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனை எந்த இதுவுமே வந்தது கிடையாது. ஊடகங்கள்ல சில விஷயங்கள் வந்து வந்தது கூட வந்து அதுல வந்து எங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. அந்த அளவுக்கு சப்போர்ட், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூனா ஜி ஜி ஒண்ணு இல்லை ஜி நம்ம பார்த்துக்கலாம் ஜி, இதுதான் டோன் வரும் தவிர இதை தவிர இந்த டோன் நாங்கள் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன். இன்னொன்று வந்து ப்ரொடியூசர்களுக்கு ஒரு ஒத்துழைச்ச முதல் ஹீரோ. எவ்வளவு விஷயங்கள் நாங்களும் எவ்வளவு படம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம், படம் பண்ணவும் போறேன். பட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒத்துழைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஒரு ஜியை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இவ்வளவுங்க படம் வந்து ஸ்டார்ட் பண்ணி பணம் போட்டு 1.5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து அப்பதான் நாங்க படமே பாக்குறோம். ஆஸ் ப்ரொடியூசரா நாங்க வந்து ஷூட்டிங் கூட போனது கிடையாது. நானும் சரவணன் சாரும் ஷூட்டிங் கூட போனது கிடையாது. ஆனா 15 நாள் ஒரு படம் ரிலீஸ் பண்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் படமே காமிச்சாரு. நாங்க அது வரைக்கும் கேட்கவும் இல்லை. படம் பார்த்துட்டு 100% சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ஹக் பண்ணேன். அவர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹக் பண்ணிட்டு ஜி இந்த படம் வந்து 100% வந்து படம் ஹிட் ஆகுது, கமர்ஷியலா அந்த படம் பண்ணுது அப்படிங்கிறத அவருக்கு சொன்னேன். அப்ப கூட அதே தான் ஜி ஓகே ஜி நோ ப்ராப்ளம் ஜி, இவ்வளவுதான் அவர் எடுத்துக்கணும். கண்டிப்பா அவர் அந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதுக்கு மேல ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ற விஷயங்களும் அதிகமா இருக்கு.
அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்ச அனைத்து ஆர்டிஸ்டும், வில்லனா இருக்கட்டும், ஒரு மந்திரியா இருக்கட்டும், கமிஷனர் சாரா இருக்கட்டும், மற்றும் காமெடியன் அவர் சுவாமிநாதன் சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேமராமேனா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பொட்டென்ஷியல் வெப்பன்ஸ் மாதிரி. இவங்கெல்லாம் நல்ல விஷயம் நல்லா வந்திருக்கு. ஒரு வெற்றி படத்துல கூட இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்துல. இந்த நேரத்துல அனைவருக்கும் நீங்க சப்போர்ட் வந்து, அதாவது சலீம் வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக்கிய அனைவரும் மக்களுக்கு முதல் நன்றி, மீடியா மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு இரண்டாவது நன்றி, எங்களோட குடும்பத்தினர் முக்கியமா வந்து சரவண அண்ணனை பத்தி சொல்லி ஆகணும். சரவண அண்ணனும் பாத்திமா மேடம் பத்தி எனக்கு கிடைச்ச 2 பில்லர் மாதிரி. சரவண அண்ணன் வந்து அவர் படம் மாசாணிங்கிற படத்தை நான் வெளியிட்டேன். அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா அது ஒரு யோகம் தான். குருட்டாம்பக்கு யோகம்னு சொல்லலாம். குருட்டாக்கு மட்டும் ஒரு படத்தை எடுத்துட்டு பணத்தை போட்டுட்டு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு, என்ன வருமா அப்படின்னு பார்த்தா அவர் யோகத்துக்கு அது ஜெயிச்சு நிற்கும். இந்த கடைசியில வேலை இல்லாத படத்தை கூட பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் என்ன என்ன பிரதர் பண்ணுமா, நல்லா இருக்க படம், நல்லா வருமே அப்படின்னு. ஆமாண்ணே கண்டிப்பா இப்படி பண்ணுவான்னு தெரியாது, ஆனா ஸ்ரீகிரீனுக்காக பண்ணுவோம், கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து அண்ணா ஒரு குடும்பத்துல என்னோட சொந்த பிரதர் மாதிரி அவரு. ஒரு இன்னும் வந்து விஜயாண்டனி வச்சு 2 படம் கமிட் பண்ற கேட்டுட்டு இருந்த காசிட்டு அவருக்கு கொடுத்துருவாரு. அடுத்து பாத்திமா மேடம். பாத்திமா மேடம் வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா நான் அவங்களுக்கு பார்த்துருக்கேன். ஒரு பிசினஸ் உமனா நான் பார்த்துருக்கேன். ஆஸ் அ பிசினஸ் உமனா 100% எப்படி இருக்கணுமோ 100% அவங்க பிசினஸ் உமனா இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃபா மாமா 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 அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி அவரை கேர் பண்ணக்கூடிய அவர் சொல்லுவார் கத்த தாய் மேல, அது உண்மை. அது அதுக்கும் மேல இந்த அளவுக்கு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா அது முக்கிய காரணம் பாத்திமா மேடம் வந்து அவங்க சாண்ட்ராவும் சரி, அவங்க டீமுக்கும் சரி, இந்த படம் வெற்றியில வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சலீம் படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் கேரக்டர் பண்ணிருக்கேன். சிட்டி போலீஸா என்ன பேசுறேன், இப்போதான் வந்தேன், வேற என்ன பேசுறது இல்லை. கோகாத்தில் வந்து என்னோட படம் பேச நண்பர் வாரமாக தெரியும். திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்டு பொண்ணு சொன்னார். என்னோட கேட்ட சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து விஜயாண்டி சார் எனக்கு வந்து நான் இந்த ஆஇ படம், ஏவி படம், கேமரா படம் ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியும். அதுக்கப்புறம் நடிகராக சமைச்சிருக்காங்க. வரும் ரொம்ப சின்சியர் ஒர்க்கர். படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒவ்வொரு நாளும் ரொம்ப சின்சியராக பண்ணார் இந்த ப்ராஜெக்டுக்காக. ஏன்னா வந்து ஷூட் பண்ணிட்டு எடிட் பண்ணி பார்த்துட்டு திரும்ப சின்ன கஷ்டம் திரும்ப ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணாங்க. குவாலிட்டியும் அப்படி தான். கேமராமேன் ரொம்ப ஃபஸ்ட் படம் பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப நிறையா படங்கள் பண்ண அனுபவத்தோடு பண்ணார்.